ready. Come with your. இன்னைக்கு கோயம்புத்தூரில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவருடைய நினைவு இன்னைக்கு பிறந்தநாள் நினைவாக இங்கே கோவை மாநகர் மாவட்டம் பாஜக சார்பாக இங்கே ஒரு டர்ட் பைக் ரேசிங் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி காலையில் ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பார்ட்டிசிபெண்ட்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருந்து வந்திருக்காங்க. நிறைய கேட்டகரிஸில் நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இந்த ஏற்பாட்டை இந்த கோவை மாநகரம் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு அணி சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இங்கே நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் நிறைய ரவுண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. சில்ட்ரன் அண்டர் 10 கேட்டகரியும் இருக்குது, விமன் கேட்டகரியும் இருக்குது. ஸோ இது எல்லாமே அவங்க ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இதை பார்க்குறதுக்கும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே லோக்கலில் இருக்கிற ரேசஸ்க்கும் இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கோயம்புத்தூரில் இது இந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்வை இது முதல் முறையாக இங்கே முன்னெடுத்திருக்காங்க. நிறைய வரவேற்பு இருக்குது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பிரணேஷ், மாவட்ட தலைவர், விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு, கோவை மாநகர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி மறைந்த முன்னாள் பாரத பிரதமர், பாரத் ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இந்த வாரம் 14ஆம் தேதி பீலமேடு பகுதியில் நேஷ்னல் லெவலில் ஒரு மோட்டோகிராஸ் ஈவெண்ட் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இதில் 100 ரைடர்ஸ் பக்கம் வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க. மொத்தம் கேரளா, கர்நாடகா, நார்த் இந்தியா போன்ற பகுதிகளில் இருந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட மாற்று மாநிலத்திலிருந்து இந்த விளையாட்டு வீரர்கள் கலந்துருக்காங்க. இது ஒரு தேசிய அளவிலான போட்டியாக நாங்கள் கருதப்படுறோம். இது தேசிய நல்லாட்சி தினத்தை முன்னிட்டு தேசிய அளவில் இருக்கக்கூடிய எல்லா வீரர்களையும் கோவை மாவட்டத்துக்கு வருகை புரிந்து கோவை மாவட்ட வீரர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்காகவும் அவங்க இவங்க கூட ஓட்டுறப்ப இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும். இங்கேருந்து நிறைய ரைடர்ஸ் நேஷனல் இன்டர்நேஷ்னல் போகணும். அது ஒரு ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த ஈவெண்ட்டை நாங்கள் முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கோம். இது எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட மட்டும் நிகழ்ச்சி கிடையாதுங்க. இது வருஷம் வாஜ்பாய் பிறந்த நாளை முன்னிட்டு நல்லாட்சி தினம் எல்லா இடத்துலையுமே கொண்டாடிட்டு இருக்கோம். வாஜ்பாய் பிறந்தநாள் டிசம்பர் 25 முன்னிட்டு எப்பயுமே வருஷம் எங்கள் கட்சியினுடைய தேசிய நல்லாட்சி தினமாக இதை நாங்கள் முன்னெடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த நிகழ்ச்சி அப்போ விளையாட்டு போட்டிகள், மக்களுக்கு நல்லது செய்கிறது, தூய்மை இயக்கங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் இதுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் எலெக்ஷனுக்கு சம்மந்தம் இல்லை. முழுக்க வாஜ்பாயின் பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக மட்டுமே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இது இந்த வருஷம் மட்டுமில்லை, எல்லா வருஷமும் நடத்திட்டு இருக்கோம். இந்த வருஷம் மோட்டார் ஸ்போர்ட்டை கொஞ்சம் ஊக்குவிக்கிற வகையில் கோயம்புத்தூர்லேருந்து நிறைய ரைடர்ஸ் வரணுங்கிறக்கு வேண்டி நாங்கள் இந்த நிகழ்ச்சி முன்னெடுத்து நல்லாட்சி தினத்தை நிகழ்ச்சி சம்மந்தமாக இந்த ஈவெண்ட்டை நடத்திட்டு இருக்கோங்க.